நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட விஷயம். இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸில் கூப்பிட்டு வந்து காலேஜ் ஃபங்க்ஷன் நடத்துகிறதுலாம் அந்த கல்லூரி பேராசிரியர்கள்லாம் அதுங்களுக்கெல்லாம் என்ன நாலேஜ் இருக்குது அப்போ அந்த பேராசிரியர்களுக்கு? இவர்கள்ட்ட படிக்கிற அந்த குழந்தைங்க என்ன ஆகும்? இப்போ காமராஜ்னு ஒருத்தர் எந்திரிச்சு காலை 1 மணி நேரம் கண்டதை பேசிகிட்டு இருக்காங்க. வன்னியரசு அமைச்சர்ன்றதை ஞாபகப்படுத்துங்கப்பா யாராவது ஒருத்தர். போய் சொல்லுங்கள். பிரதமருக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு தான் அவர் கேட்டார். அதுக்கு உட்காந்துட்டு இவர் ஆரம்பிக்கிறார், டிவி டிபேட்டில் ஆரம்பிக்கிறார். நல்ல வேலை சபாநாயகர் அவர் சொன்ன அர்த்தம் வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. உட்கார புரிஞ்சுக்கோங்க. ஒரு சபாநாயகர்கிட்ட பல்பு வாங்கி உட்கார லெவலில் தான் வன்னியரசு போன்றவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க நாலேஜ் லெவல் அவ்வளோதான் இருக்குது. இவங்க பிரேமலதா எழுந்திரிச்சிக்கிட்டு 37 தடவை தப்பாக உச்சரிச்சார். அவர்னா தமிழ் பண்டிட்டா அவர் நல்லா சொன்னார் சபாநாயகர். அதுவும் பதில் தமிழ் கற்றுக்க ஆசைப்படுறாரு, ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லார் பேரையும் தமிழில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா, அதை பாராட்டுங்க. அதுலேயும் அந்த ஆதவ அர்ஜுனெல்லாம் ஐயோ நான் திராவிடம், ஐயோ நான் திராவிடம், அண்ணா ஐயோ அண்ணான்னு மூச்சுக்கு முன்னாடி வந்து வண்டியில் ஏறினே இருக்காரு. இது என்னைக்கா பிரச்சனையாக போகுது. இன்னைக்கு எந்திரிச்சு அவர் பேசும்போது திமுக சைட்லேருந்து பேச விடலைன்னா கூச்சல் எழுப்பிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பேச விடலைன்னா நீங்கள் யாருமே பேச முடியாது, நாங்களும் பண்ணி காமிக்கிட்டு மாட்டோம்ல சபாநாயகரே இப்போ இருப்பா பாட்டு பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை கூட அவர் கையாளுற விதம், நீங்கள் மூத்த உறுப்பினர், அதிமுகவின் சட்டமன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் கையாளுற விதத்தை வந்து பார்த்தா ஏதோ வந்து ஒரு போட்டி சேகர் பாபு மாதிரி இருக்கிறான்றீங்க. அப்படி சொல்லலாம். கரெக்டாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. பரபரப்பான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஒரு வாக்குவாதமாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதிமுக சார்பாக எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த விஷயம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று திருவள்ளூர் நடந்த ஒரு கொடூரம், அது 7 பேரை பலி கொண்டு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை எங்களுக்கு ப்ரமோஷனாக இருக்கும். வணக்கம். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடினே, நேற்று திருவள்ளூரில் நடந்த அந்த கொடூர சம்பவம், ஒரு அமோனியா லீக்கேஜ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 74 பேருக்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்டு 7 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருப்போம். ஏன்னா அவங்களே வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சேலரிக்காக வந்த அவங்களுடைய நிலைமை, எல்லாம் இளம் வயதினர். அது குறிப்பாக அந்த அமோனியா வாயு உள்ள லீக்கேஜ் ஆகி அவங்க சுவாசம் பண்ணால் குடல் பெருத்து, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. கொடூரமான ஒரு ஆழ்ந்த இரங்கல்னு உங்களோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கோங்க. மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம். இந்த அதிகாரிகளுடைய இது சம்பந்தமாக யார் யார் எங்கெங்கே இது ஏதோ ஒரு பினாமி நிறுவனன்றாங்க, அதெல்லாம் என்னென்னு விசாரணை நடத்தி, எங்கே தவறு நடந்து விசாரணை நடத்தி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சும்மா இது ஒவ்வொருத்தரும் இழப்பீடு கொடுத்துட்டு கடந்து போகிற விஷயம், மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. யாரை பற்றியும் கவலைப்படாமல் தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இழப்பீடு பத்தாது, இவங்க கூட சொல்லியிருக்காங்க, பிரேமலதா கூட, அவங்க மிகவும் வரி நிலையில் இருக்கவங்க இழப்பீடுகளை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அதுலேயும் வந்து அரசு கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக. 2வது, இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வருடைய பிறந்தநாள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு. கண்டிப்பாக. அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு குறுகிய காலத்தில் ஒரு சாதனை செய்து முதலமைச்சராக வந்திருக்காரு. பலரும் முயற்சி செய்தார்கள், சிலருக்கு மட்டுமே அது கைகூடும். ஏன்னா அவர்கள் முயற்சி செய்ததுடைய அந்த பலன் வந்து ஒரு குறுகிய வட்டாரத்திலே இருந்தது. இவருக்கு பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு இருந்தது. ப்ளஸ்ஸு ஒரு 108 கிடைச்ச பிறகு அவர் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த ஆதரவை திரட்டியது. அது காங்கிரஸ் உதவியது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு பெரிய சாதனையை செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். திரைத்துறையிலையும் நம்பர் 1 இருந்திருக்காரு. நம்பர் 1 இருந்துட்டு அதை விட்டுட்டு வர்றதுக்கு கவலையப்படாமல் விட்டுட்டு வந்தது தான் அவருடைய முதல் சாதனையை நான் சொல்லுவேன். ஏன்னா ரஜினி அன்னைக்கு 1996 இதை பண்ணியிருந்தாருன்னா அவர் முதலமைச்சர். அப்போ அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் அன்றைக்கி திரையில் உச்சத்தில் இருந்ததுனால அதை விடுறதுக்கு யோசித்ததுனால கலைஞர்கிட்ட தூக்கி கொடுத்தாரு. அந்த ஜெங்ஸி, அவரை பாரா பண்ணுற ஜெங்ஸியை தூக்கி அங்கே தாரவாத்து கொடுத்தாரு. அதை கலைஞர் அறுவடை பண்ணார், திமுக அறுவடை பண்ணிச்சு. அதற்கு பிறகு அவரை யாரும் நம்ப தயாராக இல்லை. அந்த மாதிரி இவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல்
நேரடியாக களத்தில் நேரடியாக களத்தில் இறங்கினது. இன்னொன்று, எல்லோரும் கைவிட்ட பொழுதும் தனித்து களம் கண்டு 108ன்றப்போ தாவேகாவுடைய பவர் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சது. 35% வாக்குகள் தனித்து இவர்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. நாங்களாம் வந்து இவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் எங்களோட இவ்வளோதான் ஜாஸ்தின்னு. கம்மி தான் 17 லட்சம் அது தான். இந்த அமைச்சர் அருண்ராஜ் சொன்னார், நாங்கள் தனிச்சு நின்று வாங்கிருங்க, நீங்கள் கூட்டணி 24% ம் திமுக, தனிச்சு. 10% கூட. ஆமாம். அதனால் இந்த இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை செய்து குறுகிய காலத்தில் தன்னை உயர்த்தி கொண்டு அந்த அரசு உட்காந்துருக்காரு. நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நினைப்புகள்லாம் சரிதான். அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல் அவருடைய அரசு அமையணும். கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே போகணும். மக்களுக்கு சேவை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். பல பிறந்த நாள்களை கொண்டாடி நீடித்த ஆயுளோட கூடுதலாக நல்லாட்சி தந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஆட்சி தொடரணும்னு, நல்ல ஆட்சி யார் கொடுத்தாலும் நம்ம வரவேற்போம். அந்த வகையில் தொடரட்டும் அப்படின்றதான் நம்முடைய வாழ்த்தாரு. கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்கும்போது அவருடைய பிறந்தநாள் விழாவாக இவங்க எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம், இந்த கட்சிக்காரங்க அமைச்சர்கள் எடுக்கிற விஷயம் மிகவும் சர்ச்சைக்குரிய பொருளாக பார்க்கப்படுது. அது குறிப்பாக சொல்லப்போனால் உயர்கல்வித்துறை அமைச்சரோட அந்த ஆட்டம். அவர் வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாடல் போட்டு ஒரு அது பிறந்தநாள் விழா இல்லைங்க, போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அது அவர் கூத்தாடி போதைகள் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். எப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கொடுமை, கால கொடுமை. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து அவரோட உருவத்தை வரைஞ்சி குழந்தைகளை உட்கார வச்ச விஷயங்கள் இதெல்லாம் அதிகமாக அவங்க திமுகவில் பண்ணியிருக்காங்க. உதயண்ணாக்கு வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து உதயண்ணாக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏதோ எல்லா மக்களுடைய மறதி மேலே நம்பிக்கை வச்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுதான் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள் மாதிரி இந்த ஸ்கூலில். இன்னொன்றும் சொல்கிறேன், நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட விஷயம், இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸில் கூப்பிட்டு வந்து காலேஜ் ஃபங்க்ஷன் நடத்துகிறதுலாம் அந்த கல்லூரி பேராசிரியர்கள்லாம், அதுங்களுக்கெல்லாம் என்ன நாலேஜ் இருக்குது அப்போ அந்த பேராசிரியர்களுக்கு? இவர்கள்ட்ட படிக்கிற அந்த குழந்தைங்க என்ன ஆகும்? இப்படி தான் பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் இது இந்த படத்தை வரைகிறது. தேசிய கொடியை வரைஞ்சி பார்த்துருக்கோம், தேசிய தலைவர்களை வரைஞ்சி பார்த்துருக்கோம். இது மாதிரி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரைட்ண்ணா, இன்றைக்கு ஆளுநர் மீதான விவாதத்தில் உள்ள நன்றி தெரிவிக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது சட்டமன்றம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இதை ஒளிபரப்பு இது பண்ணிகிட்ருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட விஷயம், அதாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்னா, எங்களோட தயவில் எங்கள் உடன்பிறப்புகளோட ஓட்டில் தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே வந்து நாங்கள் எந்த விதமான கருத்துக்கள் வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையும் இருக்குது, எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கு எங்களுக்கு கடமையும் இருக்குங்கிற வார்த்தையோடு ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் எடுத்துக்கிட்ட முதல் விவாதமே எதுக்கு 2 முறை தேசிய கீதம் பாடினீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் தான். இதே தான் எடுத்து பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் சொல்லப்பட்ட விவாதத்தில் ஒன்று வந்து, நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் இந்த மாதிரி தடை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அரசாங்கத்துக்கே வந்து பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க எதிர்க்கட்சி தலைவரோட உரையை? நான் முதல்வன்னா அது இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது மேலே ஸ்டிக்கர் ஓட்டினதுன்னா நான் முதல்வன், அம்மா கிளினிக் மேலே ஸ்டிக்கர் ஓட்டினதான் இல்லம் தேடி இல்லந்தரும் மருத்துவம். அதனால் நீங்கள் இப்போ போட்டு கொடுத்த பாதையில் அவங்க போகிறாங்க. இன்னொன்று, நான் முதல்வனா என்னன்னு புரியல. அது ஒரு இது தானே, அது திறன் பயிற்சி. இது தானே திறன் பயிற்சின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டோட. நான் முதல்வனா யாருக்கு தெரியும்? நான் முதல்வனா என்ன இந்த முதல்வன் படம் மாதிரி? இது உண்மையிலே கரெக்டு, நான் வரவேற்கிறேன். எந்த டிபார்ட்மெண்ட் என்னன்றத பேரோடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் முதல்வன், உங்கள் முதல்வன், அவரை தேடி இவரை தேடி, அதெல்லாம் ஒழியட்டும்ன்றேன். இந்த கலாச்சாரமே ஒழியணும். பாருங்கள், இவங்க திருந்தினாங்களா பார்த்தீங்களா? இவர்களுடைய சிந்தனைலாம் எதில் இருக்குது பாருங்கள். சட்டமன்றன்றது எவ்வளோ முக்கியம். அதனால தான் சட்டசபை நேரடியாக ஒளிபரப்பணுன்ற. இவர்கள் பேச்சு எவ்வளோ வீணடிக்கிறாங்க. இந்த காமராஜ்னு ஒருத்தர் எந்திரிச்சு காலை 1 மணி நேரம் கண்டதை பேசிகிட்டு இருக்காங்க. வன்னியரசு அமைச்சர்ன்றதை ஞாபகப்படுத்துங்கப்பா யாராவது ஒருத்தர். போய் சொல்லுங்கள், பிரதமருக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு தான் அவர் கேட்டார். அதுக்கு உட்காந்துட்டு இவர் ஆரம்பிக்கிறார், டிவி டிபேட்டில் ஆரம்பிக்கிறோம். நல்ல வேலை சபாநாயகர், அவர் சொன்ன அர்த்தம் வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. உட்கார புரிஞ்சுக்கோங்க. ஒரு சபாநாயகர்கிட்ட பல்பு வாங்கி உட்கார லெவலில் தான் வன்னியரசு போன்றவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க நாலேஜ் லெவல் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து இவங்க பிரேமலதா எழுந்திரிச்சிக்கிட்டு 37 தடவை தப்பாக உச்சரிச்சார். அவர்னா தமிழ் பண்டிட்டா அவர் நல்லா சொன்னார் சபாநாயகர். அதுக்கும் பதில், தமிழ் கற்றுக்க ஆசைப்படுறாரு, ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லார் பேரையும் தமிழில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா, அதை பாராட்டுங்க. தேவையில்லாத சர்ச்சையில் இதெல்லாம் என்னென்ன ஆளுநர் மேலே ஏதாவது ஒரு குறை சொன்னால் அது வந்து ஒரு இது நினச்சிட்டாங்களா, பாப்புலாரிட்டி நினைக்கிறாங்களா? இது என்ன விஷயம்? பிரேமலதா ஒழுங்காக பேசியிருந்தாங்க, அதுதான் யார் கூட சேர்ந்துருக்காங்க. அவ்வளோதான். அண்ணன் கூட கிளாஸ் வைக்காதீங்க, தண்ணி பாட்டில் வைங்க. தண்ணி பாட்டில் வைக்கிறது கரெக்டு தான். சும்மா அந்த குறுக்க போயின்னு ஆதி காலத்து இந்த காலனித்துவ முறை மாதிரி இந்த டபேதார் மாதிரி குறுக்கில் கிளாஸில், அதுவும் அந்த கிளாஸை வாய் வச்சு குடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இது?
ஒரு பாட்டில் வச்சுருங்க, அவங்க குடிச்சிட்டு போகிறாங்க, இல்லாட்டி பக்கத்தில் அங்கேயே வச்சுட்டு போகிறாங்க, அப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாட்டில் தேவைன்னா கேட்டு வாங்கிக்க போகிறாங்க. இல்லை அதுக்கு வேற ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த கமெண்டு. இவங்க இந்தம்மா பண்ணது தான். பிளாஸ்டிக் வேண்டாம், நெகிழி வேண்டாம், என்ன நெகிழி வேண்டாம், வெளியில் போய் வீட்டில் காரில் என்ன வச்சுக்கிறீங்க? அதுதானே இருக்கும், வேற என்ன இருக்கு? ஒருவேளை ஃபேக்ட்ரி எது இருந்தாலும் இருக்கும், வாய்ப்பு இருக்கலாம். கண்ணாடி பாட்டில் வைங்கன்னா ஓபிஎஸ் கரெக்டாக தான் சொன்னார். ஆமாம், கோவம் வந்து அடிச்சாங்கன்னா ஏன்னா கடந்த கால வரலாறு இருக்குல்ல, மைக்கை பிடிங்க அடிச்சதெல்லாம். இந்த கூட்டத்தொடரிலே முதல்ல சிரிச்சிருக்காரு சிஎம் சொல்லிட்டு அதை வேற ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதுவும் போயிட்டு இருக்கு. இப்படி எப்படி பார்க்குறீங்கண்ணா இந்த ஆளுநரை பற்றின விமர்சனங்களை தொடர்ந்து இவர்கள் திமுக ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் வைக்கவில்லை அப்படின்னு தான் பார்க்கணும். இவர்கள் இந்த இதான் சொல்கிறேன், இந்த கல்யாண வீட்டில் கல்யாணம் பண்ணுற குடும்பத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படி கேட்குறவங்க ஒரு வகை இருக்காங்க. வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கல்யாணம் பிஸியில் இருப்பீங்க, அப்படி என்ன கவனிக்கல, அதெல்லாம் நீங்கள் போங்க, நீங்கள் மற்றவங்கள பாருங்கள், அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், நான் ஒரு பெரிய ஒரு இது போயிருந்தேன், அமைச்சர்கள் அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்களை கவனிக்க முடியாமல் போகுது அப்படின்னு. சார் இந்த இடத்துல வந்து அவர் பிஸி, பெரிய மல்டி மில்லியனர் துபாய் ஷேக்கு வந்திருக்காரு, அவரை பார்க்கணுமா நம்மளை பார்க்கணுமா? அந்த இடத்துல போயிட்டு என்னையும் கவனிக்கல, என்ற என்னென்ன பேசுனீங்கன்னு சொல்கிறதா? அந்த இடத்துல முன்னுரிமை தான் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஒர்க்கை இன்னொன்று, கல்யாண வீட்டில் கல்யாண வேலை அந்த சம்மந்தப்பட்டவங்க 1000 வேலை இருக்கும். அங்கே போயிட்டு இந்த முரண்டுலாம் பண்ணுவோம், என்னை வந்தோன்னே வான்ட்டு போயிட்டாரு, வாசலில் வந்து வரவேற்கல, அந்த மாதிரி டிக்கெட்டுங்க இதெல்லாம். இது வந்து என்னென்னா, ஏன் 2 தடவை பாடினேன், ஏன் பாடினேன்னா சபாநாயகர் நல்லா பதில் கொடுக்குறாரு, அது நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் மற்றதை பேசுங்கன்றாரு. இவர் தமிழ் தாய் வாழ்த்து 2 தடவை நீங்கள் பாடிக்கிட்டு வேண்டியதானே? அதை ஒரு சாதனைன்னு பேசுவேன். இப்படியே தான் இவங்க 50 வருஷமாக உருட்டியிருந்தாங்கன்னு தெரியுதா? இப்போ இதெல்லாம் சட்டசபை நடந்தால் தான் தெரியும். இதையும் பெருமையாக பேசி டிபேட் நடத்துவான் நைட்டு. ஏன்னா அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஏன் 2 முறை தேசிய பாடப்பட்டது, அது ஒரு புரோட்டோகால்ரா, அதை ஃபாலோ பண்ணல. ஜெயலலிதா பீரியடில் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடினாங்களா? 70க்கு முன்னாடி தமிழ் தாய் இருந்ததா, வாழ்த்து இருந்ததா? இல்லை. அப்புறம் ஏன் பாடினு யாராவது கேட்டாங்களா? இவங்களா ஒட்டிக்குவாங்க. அதுலேயும் அந்த ஒரிஜினல்லாம் ஐயோ நான் திராவிடம், ஐயோ நான் திராவிடம், அண்ணா ஐயோ அண்ணான்னு மூச்சுக்கு முன்னாடி வந்து வண்டியில் ஏறினே இருக்காரு. இது என்னையா பிரச்சனையாக போகுது. ஆமாம், அது இன்றைக்குமே அது தெரிஞ்சது என்ன. இன்றைக்கி எந்திரிச்சு அவர் பேசும்போது திமுக சைட்லேருந்து பேச விடலைன்னா கூச்சல் எழுப்பிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பேச விடலைன்னா நீங்கள் யாருமே பேச முடியாது, நாங்களும் பண்ணி காமிக்கிட்டு மாட்டோம், ப்ளஸ் அப்போ ஏப்ப இருப்பா பாட்டு பண்ண வைப்பாங்க. அது மாதிரி முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை கூட அவர் கையாளுற விதம், நீங்கள் மூத்த உறுப்பினர், அதிமுகவின் சட்டமன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் கையாளுற விதத்தை வந்து பார்த்தா ஏதோ வந்து ஒரு போட்டி சேகர் பாபு மாதிரி இருக்கிறான்றீங்க. அப்படி சொல்லலாம், கரெக்டாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப பேசுனா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஓகே. ஏன்னா யார் பணிவு காட்டுறாங்களோ, யார் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடிங்க, ஆளுங்கட்சியாக அடிங்க, கரெக்டாக அடிங்க, வெற்று சவால்லாம் விட வேணாம். எந்திரிச்சு கரெக்டாக. இப்போ ரமேஷ் பேசிட்டு இருக்காப்புல, அதாவது பக்தருக்கு தேவை அடிப்படை கழிப்பறை வசதி தான், மல்டி லெவல் கால் பார்க் கிடையாது. அப்புறம் சித்த மருத்துவம் வந்து மத்திய அரசு கட்டி கொடுக்குறேன் பழனியிலன்னு சொல்கிறப்போ நாங்கள் வந்து சின்ன சாதாரண காரணத்தை வச்சு பர்மிஷன் கொடுப்போம். எந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். இது இந்த ஆட்சி மாறினா மட்டும் போதாது, செயல்படுத்தினா தான் தெரியும். இல்லை திராவிட கழகங்கள் வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உண்மைகள் வெளியே வரும். ஆனால் அதை எதுக்குதான் நான் தான் திராவிடன் சொல்லிட்டு அதுக்கு அவர் அனுபவிப்பார், வருங்காலத்தில் அனுபவிப்பார். இல்லாட்டி அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். அப்போ அவர் வந்து இந்த இதில் வந்து வேறு கட்சி வரணுனால தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. 2 திராவிட கட்சியில் இருந்துன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க, இந்த விஷயங்கள் பெருசாக வராது. அது ஒரு இல்லாட்டி போன ஆட்சியில் நீ என்ன பண்ணீங்க, நீ அதுக்கு முந்தின ஆட்சியில் என்ன பண்ண, அதுக்கு முந்தின ஆட்சியில் நீ என்ன பண்ண, அதுக்கு முந்தின ஆட்சி நீ இப்படியே தான் ஓடும். இப்போ அது வாய்ப்பே இல்லை, இவங்க தான் புதுசாக எடுத்து ஆரம்பிக்கும். அதனால் வேறு வழியே இல்லாமல் சகிச்சுக்கிட்டு சட்டசபையை நடத்திட்டு இருக்காங்க. சட்டசபையை ஒளிபரப்பணும், யார் உளர்றாருங்க, யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக. மேகதாது விஷயத்தில் அந்த விவகாரத்தை தீர்மானமாக கொண்டு வந்ததில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை முதல்வர் அவர்கள் வரவேற்று அதை 4ஆம் பக்கத்தில் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது தீர்மானமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படலை. இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு கோரிக்கையை இன்றைக்கி உரிமை மீறல் கோரிக்கையாக வச்சுருந்தார். அதற்கு சபாநாயகர் வந்து அனுமதியே கொடுக்கல. நான் கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் வெளிநடப்பு போன அப்புறம் ஏவாவில் அவர்கள் பேசுனதையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுனதையும் வச்சு முடிச்சிட்டார். உங்களுக்கு உண்டான உரிமை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உரிமை மறுப்பு விஷயமா அல்லது வந்து தட்டி கழிக்கிற விஷயமா? இது வந்து அவரும் வந்து ஒரு தவறு பண்ணார்.
ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கின்றப்ப அங்கேயே அப்ஜெக்ட் பண்ணிடணும். இதை வந்து அவர் முதல்வர் பேசி முடித்த உடனே இவர் எந்திரிச்சு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி தீர்மானத்தை அவர் கொடுக்குற திருத்தத்தை விவாதம் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இது வந்து இப்படி கிடையாது. இன்றைக்கி தலைவாய் சுந்தரம் கரெக்டாக சொன்னார். ஏற்கனவே நடுவர் மன்றம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கான இது இருக்குது, இதை கண்டிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் அவங்க மீறினாங்கன்னா நீங்கள் வழக்கு தொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தனி நடுவர் மன்றம் அதெல்லாம் போனீங்கன்னா இது அப்படியே டைவர்ட் ஆகி அவன் வேலையை முடிச்சிருவான். ஆமாம், கட்டி முடிச்சா பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் உக்காந்துக்கிட்டு இவர்கள் வேலையே தானே, அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு யாராவது இப்போவும் அதிகாரிகள் சொல்கிறத வச்சு கேட்குறாங்க. இதில் கரெக்டான முடிவு என்னன்றதை எடுக்கணும். அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா வாதத்தில் ஜெயிச்சு மெஜாரிட்டியை வச்சுலாம் உட்கார வைக்கக்கூடாது. இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசணும். அவர் தனி தீர்மானம் கொடுக்குறாரு, உரிமை மீறல் கொடுக்குறாருன்னா என்ன விஷயங்க அப்படின்னு இது பண்ணிட்டு அதை நீங்கள் வேறு மாதிரி கொடுங்க, நாங்கள் வேறு மாதிரி பண்ணுறோன்னு சொல்லணும். திமுக சொல்லுதுன்றதுக்காக அதை போய் ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்கன்னா இவர்கள் நாலேஜ் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அந்த தீர்மானத்தை ஏன் நீங்கள் எங்கள் கையில் கொடுக்கல, அதனால தான் எங்களுக்கு தெரியலங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. அது சரிதானே இல்லையா? ஆமாம், அதிமுக இந்த விஷயத்தில் ரைட்டு. இவர்கள் எனக்கு என்னென்னு அந்த இது நடைமுறை தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஏன் வந்து சபாநாயகர் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒரு நம்ம அதிமுக உறுப்பினர்களில் சில உறுப்பினர்கள் மீது அவரோட நம்ம பார்த்தாலே சில விஷயங்கள் தெரியுது. எதனால் அந்த மாதிரி இருக்கு தோணும்? அவன் அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, தப்பு பண்ணிட்டாங்க, அது திருத்தவும் முடியாது. அதனால் அந்த விஷயங்களை பார்த்து பண்ணிட்டு ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்க, இந்த மேகதாது விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் பெங்களூருக்கு நீர் தேவைப்படுது, அந்த நீருக்காக தான் இந்த மேகதாது அணையோட பயன்படுத்த போகிறோங்கிற ஒரு விஷயத்த நீர்வளத்துறைக்கு கொடுத்துருக்காங்க. மத்திய நீர்வளத்துறைக்கு கர்நாடகா சார்பாக கொடுத்துருக்காங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல மத்திய அரசாங்கம் தவறு செய்திருக்கு அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லும்போது, நீர்வளத்துறையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு புசி ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது, நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மத்திய அரசாங்கம் வந்து இணக்கமாக தான் செயல்பட்டு இருக்காங்க, முதல்வர் அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இதிலேயே ஒரு முரண்பாடு தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவை முன்னவருங்கிறவர் நம்ம அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் தான் தாவேகா சார்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆளுங்கட்சி சார்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எந்திரிச்சு பதில் பேசுகிற இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போவுமே ஆதவ் அவர்கள் தான் எந்திரிச்சு பேசுகிறாரு எல்லா கேள்விகளுக்கும். இது எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் தான் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்ன்ற தோற்றம் உருவாகிட்டே இருக்குது. இது தவறான ஒரு விஷயம். இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா ஆதவ் கையில் அதிகாரம் கொடுத்துருக்காரு விஜய், அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியமானது. சட்டசபையில் எனக்கு என்னென்னு ஒவ்வொரு தடையும் அமைச்சர்ன்ற தோரணையில் எந்திரிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது பல இடங்களில் நல்லா இருக்காது. விஜய் பேசாததுடைய அந்த இதை இவர் தனக்கு சாதகமாக்கிறார். இன்னொன்று இவர் தான் அடுத்துன்ற மாதிரி இதை தோற்றத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் உண்மை தான். ஆனால் மறுக்க முடியாது. வெளியே ரொம்ப தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் சிக்கல். அது விஜய்க்கே ஒரு நாள் கோபம் வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக. ஆனால் நம்ம பார்த்துருக்கோம், அதாவது துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம், அப்படி இல்லைன்னா அவை முன்னவர் வந்து பேசுவார். அமைச்சர்கள்னா அவை முன்னவர் தான் பேசுவார். மற்றொரு துறை அமைச்சர் பேசி இது முன்னாடி நடந்திருக்கா? எப்போவாவது சட்டசபையில் சில பேர் தவிர்க்கும் போது சில அமைச்சர்கள் எழுந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. இப்போ இவர் ஓபிஎஸ் பண்ணும்போது தங்கம் தென்னரசு எழுந்திரிச்சு சும்மா கிண்டலுக்கு பேசினார்ல, அந்த மாதிரி சில இடங்களில் சில பேர் எழுந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. விட்ட பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவாங்க. அதெல்லாம் அடிக்கடி குறுக்கீடுகள் எல்லாமே இருக்கும். அது உறுப்பினர்கள் பேசுறதுல அதெல்லாம் நடக்கும். இல்லை, குறிப்பாக நம்ம பார்த்துருக்கோம், முதலமைச்சர் பேசி காப்பாற்றுவார் அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களை, அல்லது வந்து அவை முன்னவர் வந்து காப்பாற்றுவார் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு துறை அமைச்சர் வந்து எந்திரிச்சு பேசுறது, அமைச்சர் எந்த துறை இருந்தாலும் பேசலாம். சட்டசபையில் அந்த இஷ்யூ சம்மந்தமாக அமைச்சர்கள் எதுவும் எந்திரிச்சு பேசலாம். இன்னொரு துறை சம்மந்தப்பட்ட சார்ந்து பதில் சொல்ல முடியாது, ஆனால் சமாளிக்கிறதுக்கு பேசலாம். அந்த விஷயங்களை தான் பண்ண முடியும். ரைட். இப்போ அறநிலையத்துறையில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிடுவோன்னு ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு பேச முடியாது. அது முதல்வர் பேசலாம், இல்லை துறை அமைச்சர். ஏன்னா சட்ட ஒழுங்கு விஷயத்தை பற்றி பேசும்போது இவர் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை. அது எப்படி பார்க்குறீங்க? சட்ட ஒழுங்குங்கிறது முதல்வர் அவர்கள் கையில் தான் இருக்குது. முதல்வர்கிட்ட தான் அந்த பதிலும் பேசணும். முதல்வர் பேசலைங்கிறதுக்காக அவை முன்னவர் பேசலாம், ஆனால் இவர் எடுத்து பேசுகிறது எப்படி பார்க்குறீங்க? அது சில சமயம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, அதனால் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் அதை தவிர்த்துருவாங்க. இது சரியான மரபு தானே? சரியான விஷயம் இல்லை. அது சட்டம் ஒழுங்கு சம்மந்தம் முதல்வர் தான் பதில் சொல்லணும். ராஜ்மோகன் பதில் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்குது. இவர்களுக்கு பல விஷயங்கள், இவர்களுக்கு சட்டமன்ற மரபுகள் தெரியல, பல விஷயங்கள் வந்து இவர்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துலையும் திமுகவும் அதிமுகவும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கே அது தெரியல. அவர்களே உட்காந்துட்டு 2 தடவை என் தேசிக்கு தான் பாடினேன், அவர் ஏன் 37 தடவை ராணி வேலுநாச்சியார் பேர் ஏன் சரியாக சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மங்குனிங்களான்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்கண்ணே.
திமுக ஆட்சி மாறினோட நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டதில் ஒரு நபர் வந்து சேகர் பாபு அவர்கள். அவரோட துறை விஷயமாக தான் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தீங்களோ அதை எடுத்து பேசியிருந்தீங்க. நம்முடைய அமைச்சர் வந்து டிவி கே ரமேஷ் அவர்கள் வந்து ரொம்ப தார்மீக ரீதியாக அடித்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சேகர் பாபு அவர்களும் எந்திரிச்சு பதில் கொடுக்கும்போது எதுவுமே தனிப்பட்ட முறையில் அமைச்சரகம் எடுத்த முடிவு கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களோட பரிந்துரைக்கு படியில் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அவர் கேட்குற கேள்வி, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் கட்டுமான பார்க்கிங் விஷயங்கள் தேவையா? அது தேவையா? பக்தர்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் நீங்கள் செய்து கொடுக்கல. இது பொதுவான குற்றச்சாட்டுண்ணே. எல்லா கோயில்களுக்கும் பேருக்கும் எல்லா கோயில்களும் இருக்கக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டு. குறிப்பாக சொல்லப்போனால் திருச்செந்தூரில் நிற்காங்கன்னா, ஒரு லைனில் நிற்காங்கன்னா தண்ணி கூட கிடைக்காது, ஒரு பைப் கூட இருக்காது. அவ்வளோ தூரம் மோசமான, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் நின்றுருக்காங்க. நம்ம தம்பி போயிட்டு வந்து போன சனிக்கிழமை 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்றுருக்காப்புல. ஸோ அவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தண்ணி கூட இல்லாமல் இருக்கவர். இந்த மாதிரி அடிப்படை வசதி செய்து கொடுக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. நம்ம பலரும் எதிர்பார்த்த விஷயம் சேகர் பாபு அவருடைய துறை தான். எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயம்? அவர்கள் துறையில் எந்தெந்த அளவுக்கு பக்தர்களை கண்டுக்காமல் விட்டாங்கன்றது ஒன்று. கோயில் பணத்தை எடுத்து கண்டபடி செலவு பண்ணாங்க, கோர்ட்டே கண்டிச்சிருக்கு. அந்த அந்த 2 கல்லூரி கட்டினது அந்த விவகாரத்தில் நீதிமன்றமே கடுமையாக கண்டிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அவர்கள் ஒன்றும் யோகியம் பேச முடியாது. இது அறநிலைத்துறை பணம் கோயில்களுக்கும் கோயில் சார்ந்த விஷயங்களும் பக்தர்களுக்கு தான் செலவு பண்ணணுன்றதான் முதல் விதி. அப்போது வர்றவங்களுக்கு நீங்கள் பண்ணி தரணும். இப்போ திருப்பதிலாம் இவங்க பார்த்து தான் கற்றுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கழிப்பறை வசதிகள் மற்ற வசதிகள் இருக்குன்னு. இங்கெல்லாம் வந்து பல கோயில்களில் இல்லவே இல்லைன்னு அமைச்சரே நீ சொல்கிறாரு. ஆமாம், அந்த லட்சணத்தில் தான் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த கோயிலில் வர்ற வருமானத்தை என்ன பண்ணீங்க? இதுக்கு ஜாயின்ட் கமிஷனரு, ஆணையர், இணை ஆணையர், அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க கோயில்களில். ஒரு பெரிய வல்லாதிக்கம் தாங்க. இப்போது பல இடங்களில் கோயில் இருக்கிற ஊர்களெல்லாம் இந்த உள்ள நுழையும் போதே நுழைவு வரின்னு ஒன்று வாங்குறாங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் பில்லு வந்து சும்மா சாதாரண பில்லு, ஒரு முத்திரை இருக்காது, யார் வாங்குறா, யாருக்கு போகுது, சைக்கிள் டோக்கன் கூட பேர் கூட எதுவுமே இருக்காது. சொல்கிற அமௌண்ட் ஒன்று இருக்கும், வாங்குற அமௌண்ட் ஒன்று இருக்கும். திருவண்ணாமலையில் கொள்ளை அடிக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது ரமேஷ் வந்து தலையிடணும், எடுக்கணும். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம வச்ச கோரிக்கையில் அதுதான் முக்கியமான கோரிக்கை. ஆமாம், இந்த நுழைவு வரின்னு வசூலிக்கிறது அந்த பஞ்சாயத்துக்கும் போகிறதில்ல. கேட்டால் பஞ்சாயத்துக்கு அதுக்கும் போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இதை ஒரு கும்பல் கொள்ளடிச்சிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருதுன்னா நீங்கள் ஒரு வாகனத்தை 200 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறதெல்லாம் நடக்குது. ஆமாம், அப்போ கணக்கு போட்டுங்க, என்னாச்சு உங்களுக்கு? டெய்லி எவ்வளோ பணம் போகுது. இதெல்லாம் தடுக்கணும். இப்போ இந்த அறநிலைத்துறையை வந்து சீரமைக்கிற வேண்டிய விஷயம் பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. மகாபலிபுரத்தில் எதுங்க வசூலிக்கணும்? மாமல்லபுரம் வந்து சுற்றுலாத்தலம். ஆமாம், அதுக்கு எதுக்கு வசூலிக்கணும்? அதுவே இவங்களுக்கு இன்னும் ஏன்னு புரியாமல் உட்காந்துருக்காங்க. ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்கானே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னதான் ஆச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வியில் போயிட்டுருக்கு. திருச்செந்தூரில் புன்னக்காயில் விஷய கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு. என் பேர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணா இருந்தால் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதனால தான் எனக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. சிறுபிள்ளைத்தனமாக எனக்கு வாக்களிக்கவில்லை, சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டார்கள். யார்? மக்கள். துரைமுருகன். துரைமுருகன் அவர் சிறுபிள்ளைத்தனமாக இந்த தடவை நடந்துட்டாங்க. போன தடவை எல்லாமே 600 ஓட்டு தானே. அதுக்கு முந்தின தடவை அவ்வளோ பெரிய அலையிலேயே நீ 600 ஓட்டில் தான் தப்பிச்சிங்க. அது சிறுபிள்ளைத்தனமா? ஆமாம். இந்த ஆணவ போக்கு, இந்த திமிர் பேச்சு. இல்லை, அது என்னென்னா இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா மறைமுகமான ஒரு தாக்குதல் தெரியுது. முட்டு போட்டு நடந்தால் ஓட்டு போட்டிருப்போன்னு தெரிஞ்சு நாங்கள் தலைகீழ கூட நடந்திருப்போமப்பா, எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னுதானப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. இது புன்னக்காய் இல்லை, காயல் பண்ண முழுக்க அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பின்னாடி எந்த பேர் இருந்துச்சுன்னு இது இது என்ன மாதிரி விமர்சனம்? இது இப்ராஹிம் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன மாதிரி விமர்சனமாக பார்க்குறது? இது மக்களை கேவலப்படுத்துகிறாங்க, திமிர்தனம் பண்ணுறாங்க. இவர்கள் ஆட்சி நடத்தின விதத்துக்காக தான் மக்களை அடித்து ஓரம் கட்டி உட்கார வச்சாங்க. இவங்களை மட்டும் இல்லை, அதிமுக வந்தானே உட்கார வச்சாங்க. ஆமாம், அப்புறம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. ஆனால் அதிமுக வந்து யாரும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறதே பேச மாட்டாங்க. இவர்கள் மட்டும்தான் அந்த திமிர் பேச்சு பேசுவாங்க. இவர்களுக்கு மட்டுமே அறிவு இருக்குன்னுவாங்க. ஆளை பிறந்தது இவர்கள் மட்டும்தான்னுவாங்க. அரசு நிர்வாகம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னுவாங்க. எல்லாமே இவர்கள் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் இங்கே பிறந்திருந்தா கூட அவனுக்கு என்ன அறிவு இருக்குது? நான் நினச்சிருந்தேன் எங்கள் தலைவர் கலைஞர் பல்பை கண்டுபிடிச்சிருப்பாரு. இவன் எடிசன் இப்போ கண்டுபிடிச்சிட்டான், பைத்தியக்காரன். இந்த அளவுக்கு பேசுவாங்க. பல்பு போட்டே பல்பு கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி டைப் தான் உள்ளது. ஆனால் சிறுபான்மையினர் பின்னாடியிலேருந்து திமுக, சிறுபான்மையினாலே திமுகங்கிற ஒரு விஷயம் தமிழகத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிட்டு போதா? போச்சு, மொத்தமாக போச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கூட கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டாங்க. 2029 இது நான் சொல்லலைங்க, நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கிட்டார். ஆனால் மீடியாவில் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதனால வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னதான் நான் சொன்னேன். ஆமாம், அது வேற ஒரு பெரிய குண்டத்துக்கு வேற நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆமாம், அது ஒரு
ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்களா? ஏன்பா எதுக்குப்பா வச்சுக்கணும்? வைக்கணும். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் எதுக்கு திமுகவோட கூட்டணி வச்சுக்கணும்? இதுனா கேள்வி இது அப்படின்னு கேட்டுருக்கணும் அவர். இல்லாட்டி எங்கள் கூட்டணினா எங்கள் தலைமை தாங்க முடிவு பண்ணோம், அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணோம். இதில் நாங்கள் வந்து திமுக கூட வைக்கிறது அதிமுக கூட வைக்கிறதுலாம் எங்கள் முடிவு இல்லை, தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்பட்டு நாங்கள் வேலை செய்வோம். ஆமாம். அதனால் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு தம்பி. இப்போ என்ன அவசியம் வந்து அவசியம் இருக்குது, தேர்தல் இல்லை ஒன்று. ஆனால் அது தேர்தல் நேரத்தில் ஆராய்ந்து தக்க முடிவு எடுக்கப்படுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு பண்ணிட்டாங்க, அதை இவர் உளறி தள்ளுறாரு. இவர் அறியாம ஒரு முக்கிய தலைவர் உங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, ரகசியமா எதையுமே பேச விட மாட்டாங்க போல இப்போ எங்க இருந்து இப்போ ஆள் வச்சிருக்கீங்க? ஆள் வைக்கல, உங்க தலைவரை வச்சுக்கிறீங்க. உங்க மாநில தலைவர் தான் வெளியே சொன்னாரு, வெளியே சொன்னாரு. ஆமா. அதுக்கு பிறகு இவரு நிர்மல்குமாரும் சொல்லிட்டாரு, ஏன்னா அவர் அமைச்சர், எந்த இதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுல இருந்தே தெரிஞ்சு அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இது என்ன பெரிய இதுவா? 2029 பார்க்க தானே போறோம். அன்னைக்கு நீ கேட்பீங்க எல்லாம். இன்னும் ஒரு 2-3 மாசத்துல பாருங்க, மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ் அன்சாரும் எஸ்டிபியையும் கழட்டிட்டு ஓடுறாங்க இல்லையா? அப்போ திமுக மட்டும் தான் இருக்குங்க. திமுக மட்டும் தான், எல்லாம் சிறுபான்மை மக்களும் கிடையாது, யாரும் கிடையாது. கண்டிப்பாக. இது ஒரு புறம் இருக்கு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, அதிமுக என்னப்பா தீண்டத்தகாத கட்சியா? திமுக கூட்டணி வச்சா என்னதான்ப்பா காரணம், என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆத்தியை கேட்டிருக்காரு. கோபப்பட்டு பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா, பேராசிரியர் வந்து சொல்லிட்டாரு, நாங்கள் திமுக கூட்டணிலேருந்து விலகிட்டோம்ப்பா, நாங்கள் உங்க கூட அப்படின்னு சொல்லி 60 வருஷம் இருந்த உறவை முடிச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அவரு ஒரு தடவை 5 கடமைகள், அது நானுங்க அதில் 6வது கடமை வாக்களிக்கிறதுன்னாரு. ஆனால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு சொன்னார். சொன்னாரா? அது திமுகன்னு சொல்லல, கூட்டணிக்கு சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு என்ன கூட்டணி? அதான் ஐஎன்டிஏ கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுன்னு பேசியிருக்காரு. எப்போ இவனுங்க தான் செட்டப் ரிப்போர்ட்டருங்க தானே இவனுங்க. எந்த விஷயமும் அதை கேட்க மாட்டானுங்கல்ல. இதை கேட்டோன்னு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அவர் கோவம் வந்துச்சு. நீ வா போன்னு ஒருமையில பேசிட்டேன். அவர் வயசானவர் பாவம், அவர் பேசலன்னா தப்பு இருக்குது. அவனுக்கு பேரன் வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஆமாம். வேற யாரா எவ்வளோ பேர் என்னெல்லாம் பேசலையா? என்ன மாடு எது இல்லைங்கிற மாதிரி விட்டா கார் டயரை நான் ஒரு தடவை கூப்பிட்டு திட்டினேன். இப்படியே ஓடுறானுங்க. ஏன்டா கார் டயர் காரில் ஏறும் இப்படி? ஏன்டா என்னடா உன் நிறுவனம் வந்து நான் காலை என்ன சரியாக பண்ணோம், வைத்தியக்காரங்களா? ஆனால் இன்றைக்கி அதான் நிலமன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அமைச்சர்கிட்ட கொஞ்சம் நின்று பேசுகிறாங்க வெளியில், அதை எதை கொஞ்சம் காப்பாற்றுங்க. மறுபடியும் ஆதவ அர்ஜுனா காரில் மைக்கு போடுறது இதெல்லாம் அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன். ஒன்று கீழே இறங்கி பதில் சொல்லுங்கள், இல்லை கம்னு போங்க. ஆமாம். இதில் காதர் மைதீன் சொன்னதை கேட்டாங்க, அவரு நான் சொல்லலை அப்படின்ட்டாரு. அதை எடுத்து ஒரு பிட் எடுத்து போடுறாங்க. அதில் அவர் அந்த இதை சொல்லிருக்காரு, திமுகன்னு சொல்லலை. இப்படிலாம் எங்களோட இருந்திய இந்த திமிர்தனம் என்னன்னா, நான் கேட்குறேன், உங்கள் ஓட்டை என்ன அவங்க சும்மாவா கொடுத்தீங்க? அவங்க ஓட்டை நீங்கள் வாங்கல. எத்தனை தொகுதி சொல்லலாம்? அப்போ நீங்கள் வந்து தனியாக நில்லுங்க. இப்போ நிற்க தானே போகிறீங்க, பார்க்க தானே போகிறோம். உள்ளாட்சி தேர்தல் காங்கிரஸ் இல்லைன்னா ஜெயிப்பீங்களா நீங்கள்? இதுவரையும் காங்கிரஸ் எல்லாம் மண்ணை கவிட்டு தான் வந்துருக்கு, தோத்துட்டே இருக்கீங்க. இப்போ யாருமே இல்லை உங்க கூட. மக்கள் நல கூட்டணி இல்லை. இப்படி ஒரு சூழல் வரும் திமுக நினச்சி பார்த்துருப்பானே. நினச்சி அந்த வயிற்று வச்சு தான் புலம்புறாங்க அவங்களுக்கு. இப்போ நான் முந்தானத்தை விட என்னுடைய இதில் பேசியிருந்தேன், அவங்களுக்கு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்னன்னு தெரியல. கரெக்டு. என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி போகிறது. இதில் வேற அதிமுக கூட கூட்டணி வேற வச்சுட்டோம். நாளைக்கு அதிமுக திட்ட முடியாது. இப்போ திட்டதே இல்லை. அதனால தான் இவர் சொன்னது. நான் தான் சொன்னேன், ஒரு காலத்தில் அதிமுக திமுக பாஜக ஒன்றா சேர்ந்து எதிர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களா இல்லையா பாருங்கள். நீங்கள் ஓஎஸ் மணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் உறுப்பினர். அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாடி இருந்து இப்போ தட்டுப்பா அவர் பேசணும் ரொம்ப நேரம் சொல்லி அக்ரிகிருஷ்ணன் முந்திட்ட பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேசி முடிக்கிச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க இவங்க எல்லாம், ஒரே இதில் போகிற மாதிரி ஆயிட்டாங்க. ரைட்ண்ணா, இது ஒரு புறம் இருக்குண்ணா. இறுதியாக என்னோட கேள்விண்ணே, தாவேக்கானாலே சனிக்கிழமை என்னமோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா சனிக்கிழமை இந்த ஆள் பிடிக்கிற வேலை, அது குறிப்பாக வந்து அதிமுகலேருந்து பிடிக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, வயது முதிர்ந்தோர், நாளை பொழுது வந்து அவங்க என்றைக்கு இந்த இதாக போகிறாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற பலரையுமே கூட்டு வந்து இணைக்கிறாங்க. இணைச்சிட்டு அவர் சொல்கிற ஒவ்வொரு தடவையும் ஒரு வார்த்தை என்னென்னா, அதிமுக பலவீனம் அடைஞ்சிச்சு, மொத்தம் அதிமுக என்கிட்ட வந்துருச்சு, நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் அடிச்சிட்ருக்காரு. ஆனால் வந்து சேர்ந்தவங்கலாம் யாரும் பார்த்தா அந்த ஏரியாவில் போஸ்டரில் கூட அவங்க ஃபோட்டோ இருக்க மாட்டேங்குது. அவங்க அப்படிப்பட்ட உறுப்பினர்கள், அப்படிப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்காங்க. இதை சேர்த்துட்டு அதுவும் வாரம் இந்த சனிக்கிழமை ஆனால் 11 மணிக்கு தான் கேட்டை திறப்பேன்னு சொல்லிட்டு கேட்டை வைக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அந்த ஏரியாவில் இந்த தடவை ரொம்ப பாவம். ஆர்வி உதயகுமார்லேருந்து பலரும் வந்து ரோட்டில் நின்றுருக்காங்க. மனுஷருடைய பாவம் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுருக்காரு. இந்த மாதிரி பலர் வேடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா நடத்தும் இந்த விதத்தை? அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. அவர்கள் இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்களை நோக்கி எல்லாம் ஓடி வரதான் செய்வாங்க.
இது ஒரு பெரிய சாதனை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா எடுக்கிற இந்த ரூட்டு அவர் தான் இதில் பெரும்பாலும் முன்னெடுப்பு எடுக்கிறார். இது எனக்கு சரியாக படலை. தாவேகாவுடைய அடிப்படையே தகர்ந்தோம் இப்படி போச்சுன்னா. இந்த கும்பல் அதிகமாகிடும். இவர்களை நாளைக்கு கட்சியில் பொறுப்பில் ஒன்றிய செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் அது இதுன்னு போட்டு எதாவது பண்ணிங்கன்னா கட்சியை கையில் எடுக்கிற மாதிரி போகும். இந்த இதில் வந்து இவர் ஆதவ அர்ஜுனா வேறு சட்டமன்றத்துக்குள்ளே நாங்கள் தான் அண்ணாவுடையது, என்ன அண்ணாவுடையது, என்ன அண்ணா, அண்ணாவை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இல்லை அண்ணாவுடைய அந்த இதை என்ன நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதுக்கு தாவேகா அப்போது? ரெண்டாவது நாங்கள் தான் திராவிட கட்சின்னு அப்படின்னு உருட்டுறது. இன்னொன்று உண்மையான அதிமுக நாங்கள் தான். அதிமுக ஒன்றும் இல்லைன்னு தான் 3வது இடத்துக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் உண்மையான அதிமுக தாவேகாவோட தனித்துவங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம முதலையும் பார்க்கல, கடைசியும் பார்க்கவே முடியாதா? பார்க்க விட மாட்டாங்க போல். அதுதான் போகிற போக்கு பார்த்து அப்படி தான் தாவேகாவுடைய தனித்துவம் தான் தெரியுது. பல இடங்களில் கொஞ்சம் நேர்மையாக போகணும், கரெக்டாக போகணும்னு நினைக்கிறாங்களா, அதுதான் அவங்களுடைய தனித்துவம். நீ இந்த திராவிடம் அதுன்னு உருட்டினா மறுபடியும் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷனில் எல்லா சீயும் வந்துடும். கண்டிப்பாக மிக நன்றி. ஒரு நேரத்தையும் கருத்து